சாமை மாம்பழ கேசரி. இதுக்கு தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, மாம்பழ துண்டுகள் அரைக்கணும், நல்ல பழுத்ததாக இருக்கணுங்க. வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி அரைக்கணும். ஒயிட் சுகர் சேர்க்கறத தவிர்த்திடுங்க. முந்திரி திராட்சை கொஞ்சமாக, நெய் 2 மேஜை கரண்டி. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் நெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். முந்திரி இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ சாமை மாம்பழ கேசரி எப்படி செய்யறதுங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். 1 கிண்ணம் சாமை அரிசியோட 3 கிண்ணம் நீர் சேர்த்து வேக வச்சிடுங்க. வெந்ததுக்கப்புறம் வெல்லம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நெய் ஊற்றி நல்லா கிளறுங்க. பாதி மாம்பழ துண்டுகளை சேர்த்து தோல் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த மாம்பழத்தை சேர்த்து 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வச்சு கிண்டி இறக்குங்க. மீதி இருக்கக்கூடிய மாம்பழ துண்டுகளை சேர்த்து அலங்கரித்து பரிமாறுங்க. ரொம்ப சுவையான, ஆரோக்கியமான, அனைவருக்கும் பிடித்த சாமை மாம்பழ கேசரி தயார்.